வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பை காலையிலேயே உங்களுடைய இல்லம் தேடி வந்து சொல்வதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். பல்வேறு நோய்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சந்தேகங்கள், இவைகளெல்லாம் நாம் எங்கு சென்று தீர்த்து கொள்வது என்று நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சந்தேகங்களை நம்முடைய இல்லத்திற்கே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி என்பதிலே சந்தேகமில்லை. பல்வேறு நோய்களிலே குறிப்பாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நோய் உணவு குழலிலே ஏற்படக்கூடிய புற்றுநோய், கேன்சர் என்று சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் அநேகமாக இன்றைக்கு எல்லோருமே எல்லா இடங்களிலுமே பேசப்படக்கூடிய ஒரு நோயாக மாறிவிட்டது. காரணம், முதலெல்லாம் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய், மாரடைப்பு நோய், கொழுப்பு நோய், இவைகளினால்தான் அதிகமாக உயிர் பலி ஏற்பட்டது என்பது மாறி இன்றைய உலக அளவிலேயே 1வது இடத்திற்கு மற்ற நோய்கள் எல்லாம் தள்ளிவிட்டு முன்னாலே வந்து விட்டது புற்றுநோய். சராசரியாக பார்த்தீர்கள் என்றால் 20 பேரிலே ஒருவர் புற்றுநோயினால் இறக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் இன்றைக்கு உலக பொது சுகாதார மையம் தெரிவித்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலே 12 பேருக்கு ஒருவர் புற்றுநோயினால் இறக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை அறியப்படுகிறது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு உயிர்கொல்லி நோயினை நாம் ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதும் அதனை தவிர்ப்பதும், ஒருவேளை அந்த நோயினால் பாதிக்கப்பட்டால் ஆரம்பத்திலேயே மருத்துவம் செய்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதாக இந்த மருத்துவ குறிப்பு அமைந்திருக்கிறது. உணவு குழாய், சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய இந்த உணவு வாயிலே நன்றாக பற்களினால் அரைக்கப்பட்டு விழுங்கப்படுகிறது. விழுங்கியவுடன் அது தொண்டை பகுதியிலே இருந்து வயிற்று பகுதிக்கு அதனை இணைக்கும் அந்த உணவு குழல் சுமார் 25 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. வாய் பகுதியில் இருந்து 40 சென்டிமீட்டர் நீளத்திற்கு அந்த உணவு சென்று கீழே இறப்பைக்கு செல்லுகிறது. இறப்பையில் ஜீரண சக்தி ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த உணவு குழல் தொண்டை பகுதியிலே ஆரம்பித்து நெஞ்சு பகுதி வழியாக சென்று உதர விதானத்தை துவாரம் வழியாக வயிற்றுக்கு சென்று வயிற்றிலே செல்லக்கூடிய 3 பெரும் பகுதிகளையும் சார்ந்த ஒரு உறுப்பாக இருக்கிறது என்பதனால் இதிலே எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மை சார்ந்தது. இறப்பிலே அதிகப்படியான அமிலம் சுரந்தால் உடனடியாக அது எதுக்களிக்கப்பட்டு நெஞ்சு குழலிலே, உணவு குழலிலே புண் ஏற்பட்டு நெஞ்சு குழல் அடைப்பு ஏற்படுகிறது, நெஞ்சு கரிப்பு ஏற்படுகிறது, புளிச்ச ஏப்பம் வருகிறது, குமட்டல் வருகிறது, வாந்தி வருகிறது, எதையுமே சாப்பிட முடியாத ஒரு சூழல். ஆனால் அதுவே இந்த புற்றுநோயாக மாறிவிட்டால் முதலிலே நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற சூழலே என்னால் விழுங்க முடியவில்லை. நான் எந்த உணவை எடுத்தாலும் ஒரு கவளத்தை முழுங்கினால் அது என்னுடைய வயிற்றுக்கு செல்வதில்லை. வயிற்றிலே நெஞ்சு பகுதியிலேயே நின்று விடுகிறது. கட்டை போட்டதை போல இருக்கிறது. எனக்கு வாந்தி வருகிறது, வாந்தியிலே ரத்தம் கலந்து வருகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருப்பேன். அது மட்டுமல்ல, அந்த உணவு குழலில் இருந்து புற்றுநோய் பரவி கழுத்து பகுதியிலே நெறிக்கட்டிகளாக திரண்டு பிறகுதான் இதில் ஏதோ ஒரு இடத்திலே புற்றுநோய் இருக்கிறது என்று அறியப்படுகிறதும், நெஞ்சு பகுதியிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாத்தமனி இரத்த குழாய்களை எல்லாம் அழுத்தி கை கால்கள் எல்லாம் வீங்கி நெஞ்சு பகுதியிலே மூச்சு விட முடியாத சூழ்நிலையிலே அறியப்படுவதும், கீழே முழுங்க முடியாத கஷ்டத்திலே நெஞ்சு கொலை பகுதியிலே வீங்கி வலித்து இரத்த வாந்தி எடுக்கும் பொழுதுதான் இந்த நோய் இருக்கிறது என்று அறியப்படுவதுமாக இந்த காலச்சூழலில் கூட இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயமாக ஜப்பான் போன்ற மேலை நாடுகளெல்லாம் கட்டாயமாக அரசாங்கத்தின் கட்டளைக்கு இணைந்து ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் இந்த உணவு குழல் பரிசோதனையை செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு தெரியும், 2வது உலக போரின் போது ஜப்பான் நாட்டுக்கு அணுகுண்டு சோதனைகள் செய்து வெடித்த பொழுது அதிலிருந்து கிளம்பிய கதிர்வீச்சுகள் இன்றைக்கும் அங்கு இருக்கிற மக்களை பாதிக்கிறது. அண்மையிலே இந்த சுனாமியிலே அணு மின் உலையம் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட கதிர்வீச்சு பாதிப்புகள் இன்னும் தீரவில்லை. இந்த கதிர்வீச்சுகளை பற்றியும் அணு உலைகளை பற்றியும் புற்றுநோயை பற்றியும்
இன்றைக்கு தமிழகத்திலும் பெரும்பாலானவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உணவு குழலிலே ஏற்படக்கூடிய புற்றுநோய் அந்த நோய்களிலே ஒன்று என்பதனை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். யாராவது ஒருவர் மருத்துவர் அவர்களிடம், நேற்று வரை நான் நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இன்றைக்கு திடீரென்று உணவு உள்ளே செல்ல மாட்டேன் என்கிறது, விழுங்குவதற்கு கடினம். அதே குழந்தைகளாக இருந்தால் ஏதாவது வேறு பொருள்களை, சிறு இரும்பு துண்டுகளையோ அல்லது காசுகளையோ முழுங்கியிருப்பார்களோ என்று சந்தேகம் ஏற்படும். அதே பெரியவர்களாக இருந்தால் அதுதான் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்டம் என்பதை நம்மால் புரிந்து கொண்டு உடனடியாக அதற்குரிய சோதனைகள் செய்ய வேண்டும். சரி, விழுங்க முடியவில்லை, நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் எனக்கும் கூட இருக்க போது, அப்பொழுது நான் என்ன மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும், எப்படி என்ன பரிசோதனை செய்து அந்த நோயை கண்டுபிடித்து கொள்ள முடியும் என்று கேட்டால், இப்பொழுது அண்மையிலே மிக சாதாரணமாக உள்நோக்கி கருவிகள், எண்டாஸ்கோப்பி, உணவு குழல் இறப்பையை பார்ப்பதற்கு, சிறுங்குடல் பகுதிகளை பார்ப்பதற்கு, மலக்குடலை பார்ப்பதற்கு, மூச்சு குழலை பார்ப்பதற்கு எல்லாமே தனித்தனியாக நுண் கருவிகள் இன்றைக்கு வந்துவிட்டது. உள்நோக்கி கருவிகள் என்று சொல்லக்கூடிய எண்டாஸ்கோப்பி, அந்த சோதனை மூலம் நம்மால் அந்த புற்றுநோய் கட்டியை நேரடியாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புண் சந்தேகப்பட்டால் அதனுடைய 4 நுனி பகுதிகளிலும் சிறு சிறு திசுக்களை எடுத்து 4 குவாட்ரண்ட் பயாப்சி என்று சொல்லுகிறோம். அதனை உடனடியாக சோதனை செய்யும் பொழுது அதிலே ஏதோ ஒரு இடத்திலே புற்றுநோய் இருக்கிறதா என்பதனை நம்மால் அறுதியாக சொல்லிவிட முடியும். ஒருவேளை உள்நோக்கி கருவி வசதி வாய்ப்புகள் எங்களிடம் இல்லை, இருந்தாலும் நான் இந்த புற்றுநோயை அறிந்து கொள்ள வேண்டும், வேறு ஏதேனும் சோதனை இருக்கிறதா என்று கேட்டால் உறுதியாக உண்டு. அண்மை காலத்தில் மட்டுமல்ல, முன்காலத்திலும் கூட இந்த பேரியம் மாவு சோதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவிற்கு வாயிலே வைத்து கொண்டு முழுங்கும் பொழுது அது கீழே உணவு குழல் வழியாக செல்லும் பொழுது எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே, பேரியம் ஸ்வாலோ. அந்த சோதனையை பார்த்தீர்கள் என்றால் அது உணவு குழல் கீழ்ப்பகுதியிலே சுருங்கி ஒரு எலிவால் தோற்றத்தை போல தரும், ரேட் டெயில் அப்பியரன்ஸ். பார்த்த மாத்திரத்திலேயே உணவு குழலிலே புற்றுநோய் பாதித்திருக்கிறது என்பதை நம்மால் சொல்லிவிட முடியும். மூன்றாவதாக இரத்த பரிசோதனைகள், நெஞ்சு ஸ்கேன் சோதனைகள், ஈரல் பரிசோதனை. ஏனென்றால் இந்த உணவு குழல் புற்றுநோய் உடனடியாக உடலிலே பல்வேறு இடங்களிலே பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாம் கட்டாயமாக வேறு இடங்களையும் எலும்புகள் உட்பட அனைத்தையும் சோதனை செய்து பிறகுதான் மருத்துவம் ஆரம்பிக்க வேண்டும். உணவு குழலிலே 3 பகுதிகளாக பிரித்ததை போல இந்த புற்றுநோய் ஏதேனும் ஒரு பகுதி, கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதிகளிலே வரலாம். அதற்கு தகுந்தால் போல் சோதனைகள், அதற்கு தகுந்தால் போல் மருத்துவங்களும் மாறிவிடுகிறது. இது ஏன் வருகிறது? எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. புகைப்பிடித்தல், மதுபானங்களை பயன்படுத்துதல், பான் பராக் போன்ற வஸ்துக்களை எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக இளைஞர்கள் மத்தியிலே தீய பழக்க வழக்கங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நாளிலே 50 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்து வருகிறது. வேறு வளர்ச்சி இல்லை என்றாலும் இந்த வளர்ச்சியிலே நாம் தான் என்றைக்கும் 1வது இடத்திலே இருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு பல்வேறு புற்றுநோய்களை தருகிறது என்ற உண்மையோடு இணைத்து விட வேண்டிய அவசியம். அதே நேரத்தில் அதிகப்படியான அமில உற்பத்தி, மருந்து மாத்திரைகள், கதிர்வீச்சுகள், நம்முடைய ஏ குரூப் இரத்தங்கள், பாரம்பரிய பாதிப்புகள், ஜீன் வழியாக மரபணுக்கள் வழியாக பரவக்கூடிய புற்றுநோய்கள், இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து உணவு குழல் புற்றுநோய்கள் இன்றைக்கு காலகட்டத்திலே நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வருகிறது என்பதிலே சந்தேகமில்லை. சோதனைகள் முடிந்து விட்டது, உணவு குழலிலே புற்றுநோய் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அடுத்ததாக இதற்கு என்ன மருத்துவம்? உண்மையிலேயே மருத்துவம் உண்டா அல்லது உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் தானா என்றால், எல்லா புற்றுநோய்களுக்கு கூறுவது போல ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்தால் கட்டாயமாக முழுமையாக குணப்படுத்திவிட முடியும். அதுவும் குறிப்பாக உள் பகுதியிலே, உள் சவ்வு பகுதியோடு பாதிக்கப்பட்டு வெளியிலே அது வாராமல் இருந்தால் அந்த உணவு குழலை அகற்றி விடலாம். வயிற்றிலிருந்து சிறுங்குடல் பகுதியோ அல்லது பெருங்குடல் பகுதியோ எடுத்து உணவு குழலுக்கு பதிலாக மாற்றி அமைக்கக்கூடிய கான்டூ சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சைகள் விழுங்குவதும் எளிமையாக இருக்கும். பிறகு புற்றுநோயை முழுமையாக அகற்றிவிடக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை ஏதாவது அணுக்கள் அங்கும் இங்கும் இருந்தாலும் கூட அவைகளை சோதனை செய்து பார்த்த பிறகு நுண்ணிய கதிர்வீச்சுகள், அதுவும் மட்டுமல்லாமல்
கீமோதெரப்பி என்று சொல்லக்கூடிய ஊசி மருந்துகள், இப்படி எத்தனையோ பல்வேறு மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு மருத்துவ வசதிகள் இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை முழுமையாக குணப்படுத்தி விடலாம். ஒருவேளை மிக முதிர்ந்த நிலை, அவைகளெல்லாம் உள்ளே பரவி விட்டது, நெஞ்சோடு ஆழ்ந்து உள்ளே தின்று விட்டது என்று சொன்னால் இறப்பிலே ஒரு சிறிய ஓட்டை போட்டு அது வழியாக ஒரு ரப்பர் டியூப்பை செலுத்தி வயிற்றிலே வைத்து விடுவோம். ஃபீடிங் கேஸ்ட்ராஸ்டமி என்று பெயர். அதன் வழியாகத்தான் உணவை வயிற்றின் வழியாக நோயாளியே என்ன உணவை சாப்பிட வேண்டும் விரும்புகிறாரோ அதை எடுத்து ஒரு புனல் வழியாக வயிற்றிலே ஊற்றி கொள்ள வேண்டும். சில பேருக்கு சாப்பிடக்கூடிய ஆசை இருக்கும். அவர்களுக்கு வாயிலே உணவை நன்றாக மென்று சுவைத்து ருசித்த பிறகு அதனை அந்த புனல் வழியாக வயிற்றுக்குள்ளே தாங்களே துப்பி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரிதாப நிலை ஏற்படுவதும் உண்டு. பீப்புள் ஸ்பிட் ஆன் தர் ஓன் ஸ்டொமக் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிதாப நிலையை நோக்கி இந்த உணவு குழல் புற்றுநோய் மாற்றிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் எந்த நோயை போல இந்த நோயும் ஒரு சாதாரண நோய், ஆரம்ப கட்டத்திலே முதிர்ந்த நிலையிலே கடுமை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நல்ல ஆரோக்கியமான இயற்கையான சூழலிலே நல்ல சத்துள்ள உணவுகள், இயற்கையாக காய்கறிகள், பழ வகைகள் அனைத்தும் சாப்பிட்டு an apple per day keeps you away from cancer டாக்டர் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையான பழங்கள், குறிப்பாக ஆப்பிள் பழம் இந்த புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய தன்மையை வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. செயற்கை உணவுகள், இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதிகப்படியாக கொழுப்பு நிறைந்த உணவுகள், அசைவ உணவுகள், கறி வகைகள், இவைகளெல்லாம் நம்முடைய உடலுக்கு பல்வேறு ஆபத்துகளை விளைவிக்கிறது என்பதனை அறிந்த நாம் அதுவே புற்றுநோய்க்கும் ஒரு மூல காரணம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதனால் இயற்கை உணவுகளை அதிகமாக உண்டு நாம் நோயற்ற வாழ்விலே வாழ வேண்டும் என்ற அந்த உண்மையை மற்றும் ஒரு முறை நினைவிலே வைத்து கொண்டு இந்த நாளை இனிதாக தொடங்குவோம் என்று கூறி நோயற்ற வாழ்விலே நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளை மற்றும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.